இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வித்தியாசமான ஒரு லைட் ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படி இவர் கண்டுபிடிச்ச அந்த லைட் மூலமா இறந்தவங்களோட ஆவிகளை பார்க்க முடியும். இவரும் அதை ஈஸியா கையில எடுத்துட்டு போற மாதிரி டிசைன் பண்ணி அதை ஒரு பாலடைஞ்ச பில்டிங் குள்ள கொண்டு போறாரு. அப்படி போனவர் ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு ரூம்ல இருந்து ஏதோ ஒரு மியூசிக் பிளே ஆகிற சவுண்ட் வருது. அதனால இவரும் அந்த ரூமுக்கு போறாரு. போனா அங்க நிறைய பேய்ங்க ஜோடி ஜோடியா கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இதை பாக்குற இவருமே அந்த பேய்ங்க எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம அடுத்த ரூமுக்கு போறாரு. பார்த்தா அங்க ஒரு பேய் ரொம்பவுமே கோவமா செவத்துல எதையோ கிறுக்கிக்கிட்டு இருக்கு. இவரை பார்த்ததுமே இவர் அட்டாக் பண்ண வர இவரும் அந்த லைட்டை வச்சு அந்த பேயை திரும்ப அட்டாக் பண்றாரு. அதுல பயந்து போய் அந்த பேயும் அங்க இருந்து ஓடிடுது. இவருமே விடாம தொடர்ந்து ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அதுல ஒரு ரூமுக்குள்ள இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவியை பாக்குறாரு. இத பார்த்ததுமே இவரும் ரொம்பவே சந்தோஷமாகி அந்த ஆவியை அந்த மியூசிக் ஓடிட்டு இருந்த அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப திரும்பவும் அந்த லைட் ஆன் பண்ணி அந்த ரூம் முழுக்கவே தேடி பார்க்க அங்க ஒரு சோல்ஜரோட ஆவி நின்னுக்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுமே இந்த லேடி ரொம்பவே சந்தோஷமாகி ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பத்தி இவரும் சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இவரோட அம்மா அப்பா தான் இவங்க ரெண்டு பேருமே. இவரோட அப்பா ஒரு வார்ல இறந்து போக ஹஸ்பண்ட் போன சோகத்துல இவரோட அம்மாவுமே இறந்து போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் இறந்து போனவங்களையாவது ஒன்னு சேர்க்கலாமே நினைச்சுதான் இவரும் இப்படி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாரு.